ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸ் டேக்ஸேஷனில் யூனிட் 1 இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் லீவ்ட் ஆன் கன்சம்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நம்ம யூஸ் பண்ணுற குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் பே பண்ணுற டேக்ஸ் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டேக்ஸை வந்து டைரெக்டாக யார் செல்லரோ அவங்க கட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யார் அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்களோ இல்லை அந்த சர்வீசஸை அவைல் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டேக்ஸை பே பண்ணுவாங்க இன்டைரக்ட்லி. இன்டைரக்ட்னா எப்படி? அந்த செல்லர் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. அந்தாக்குன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவோ அதை யார்கிட்ட கன்சியூமர்கிட்ட இருந்து ப்ரைஸ் கூட அந்த டேக்ஸையும் ஆட் பண்ணி வாங்கிடுவாங்க. அதனால தான் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் பேமெண்ட். The seller furnished tax to the government and shall be transferred to consumer. செல்லர் யாரோ அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸை வந்து ஃபர்னிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டை யார்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க அப்படின்னா கன்சியூமர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. டேக்ஸ் லைபிலிட்டி. The service provided or seller file the tax to the government and the liability shall be transferred to the consumer. இதுவும் அதே மாதிரி தான். அந்த செல்லர் வந்து டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த லயபிலிட்டி, அதாவது அந்த அமௌண்ட்டுங்கிறது யார்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க? கன்சியூமர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கன்சியூமரை சேவ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணால் டேக்ஸுங்கிறது எதை நோக்கி தான் போகும்? க்ரோத் ஓரியன்டாக போய்கிட்டே இருக்கும். எவிஷன். இது என்னதுன்னா, நம்ம டேக்ஸை வந்து கெட்டாமல் வந்து கவர்மெண்ட்டை இருந்து நம்ம, அதாவது செல்லர் வந்து, அதாவது கன்சியூமர்கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்கிட்டு மேனுஃபேக்சரோ இல்லை செல்லரோ டேக்ஸை வந்து ஃபர்னிஷ் பண்ணாமல் ஏமாற்ற முடியாது. நேச்சர் ஆஃப் ஜிஎஸ்டிங்கிறது என்னது? ரெக்ரெசிவ் இன் நேச்சர். அது வந்து இன்டைரக்ட்லியாக எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ஆஃப் அமௌண்ட், ரிச்சோ புவரோ எல்லாத்துக்குமே டேக்ஸு ஒன் போல் இருக்கும். அதான் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். பெனிஃபிட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். பெனிஃபிட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். ஃபெசிலிட்டி த கலெக்ஷன். கம்பேரிட்டிவ்லி டைரக்ட் டாக்ஸேஷனோட இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது என்னது? ஒரு ஈஸியான வேயாக இருக்குது. As an indirect tax could merely get collected during the time of purchase, the council does not require to worried about their collection. Indirect taxங்கிறது எப்போ பே பண்ணப்படுது? at the time of purchase. அப்படிங்கிறனால நம்ம டைரக்ட் டேக்ஸ்னால் அப்படி கிடையாது. இயர் எண்டட்ல ஒரு இயருக்கு நம்ம பே பண்ணணும். அவங்க இன்கம் எல்லாம் கேல்குலேட் பண்ணி ஸ்லாப் ரேட்லாம் போட்டு அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி கிடையாது. அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸில் என்ன ஆக போகுது? அந்த டேக்ஸு கலெக்ட் ஆக போகுது. கன்வீனியன்ஸ். த அசஸி குட் நாட் கெட் பர்டன் பை இன்டைரக்ட் டேக்ஸ் குட் பி கன்வீனியன்ட் சின்ஸ் தே கெட் ஃபர்னிஷ் டியூரிங் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். அசஸி வந்து அந்த பேர்டன், இன்டைரக்ட் டேக்ஸ் ஆனால் பேர்டன் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அவங்க அந்த இதை எப்போவே ஃபர்னிஷ் பண்ணிடுறாங்க, டைம் ஆஃப் பர்ச்சேஸ்லேயே பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸாக இருக்குது. ஈக்விட்டபிள் கான்ட்ரிபியூஷன். இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது பேசிக் நீட் ப்ராடக்ட்டுக்கு லெஸ் டேக்ஸும் லக்ஸுரி திங்ஸ்க்கு ஹை டேக்ஸ் ரேட்டும் போட்டிருக்கனால அப்படிங்கல அது என்ன ஆகுது? ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஆகுது. பேசிக் நீட்ஸை மேக்ஸிமம் புவர் பீப்புள் வந்து பேசிக் நீட்ஸை வாங்குவாங்க. அதனால் அவங்களுக்கும் லக்ஸுரி திங்ஸ் மேக்ஸிமம் ரிச் பீப்புள் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹை டேக்ஸ் ரேட்டும் இம்போஸ் பண்ணியிருக்கு. கலெக்ஷன் ஃப்ரம் புவர். இஃப் த இன்கம் ஆஃப் பர்சன் பிலோ 2.5 lakh per annum, then the exemption from income tax could be which render they do not have any contribution to the government. இப்போ டைரக்ட் டாக்ஸேஷன் எடுத்துட்டோம்னா ஒரு பர்சன் 2.5 lakhs தாண்டினா தான் அவங்க இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறதே வரும். அப்போ மேக்ஸிமம் புவர் பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க? கான்ட்ரிபியூஷன், அதாவது 2.5 lakhsக்கு கீழே இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா டேக்ஸுங்கிறது கட்ட மாட்டாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு அவங்க மூலயமா எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் ரெவன்யூங்கிறது வராது. இதே இது இன்டைரக்ட் டேக்ஸு அப்படிங்கிறத இருக்குன்னா அது சேல். எல்லா பர்சன்ஸுமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிட்டே தான் இருக்கும்.
யாராக இருந்தாலும் ரிச் புவர் யாராக இருந்தாலும் ப்ராடக்ட் வாங்கிட்டே தான் இருக்கோம். நம்ம அது மூலயமா என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படிங்கையில் என்ன ஆகுது, இந்த இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே ஒன் போல் கெட்ட வேண்டிய டேக்ஸாக இருக்குது. எல்லாருமே இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. Demerits of indirect taxation. Indirect tax charge occasionally or cumulative. This is directed for the point-based transaction. Such middleman engaged it could be seen to leave their own service tax that rendered to risk in whole cost of price. ஒருவேளை மிடில், அதாவது மேனுஃபேக்சர்லேருந்து அடுத்த ஹோல்சேலர் ரீட்டைலர் போய் தான் கன்சியூமர்கிட்ட வருது. அந்த மிடில் மேன் ஏதாவது அவங்க ரெண்டர் பண்ண சர்வீசஸ்க்கும் ஓன் சர்வீசஸ்க்கும் டேக்ஸை இந்த ப்ராடக்ட் மேலே போட்டுட்டாங்க, அந்த டேக்ஸை இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஹோல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை என்ன ஆகும், அஃபெக்ட் பண்ணும். இன்டைரக்ட் டேக்ஸ் ஹேஸ் நோ ஃப்ரெண்ட்லி நேச்சர். த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஷால் கெட் சஜஸ்ட் இஃப் த tax get imposed on raw material along with good, hence it not permit the industry to grow since the boundaries on competitive capacity. The production costல tax get imposed on raw material along with goodsலையும் போட்டோம்னா அது வந்து இண்டஸ்ட்ரி க்ரோத்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத்தை வந்து வளர விடாது. ஸோ தட் அதனால என்ன ஆகும் அப்படின்னா காம்படிஷன் கெப்பாசிட்டிக்கு ஒரு பவுண்ட்ரி போட்ட மாதிரி ஆயிரும். த நேச்சர் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெக்ரெசிவ். நம்ம முதல்ல சொல்லிட்டோம், அது வந்து ரெக்ரெசிவ் இன் நேச்சர். புவர் அண்டு ரிச் ரெண்டு பேருமே ஒன் போல் தான் டேக்ஸ் பே பண்ணணும்னு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் குட் பி சேம் ஃபார் போத் புவர் அண்ட் ரிச், பட் ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்று தான். ஆனால் ரிச் வந்து ஒரு டேக்ஸை பே பண்ண ஏதாவது ஒரு இதுக்கு டேக்ஸ் பே பண்ணாமல் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை பெனால்ட்டி இம்போஸ் ஆகும். ரெவன்யூ ஜென்ரேட் த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வருது அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது ஒரு எசென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. இன்டைரக்ட் டேக்ஸோ இல்லை டைரக்ட் டேக்ஸோ டேக்ஸுங்கிற அமௌண்ட்டே ஒரு எசென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. அதில் இன்டைரக்ட் டேக்ஸும் அதே மாதிரி தான். இன் ஃபினான்ஷியல் இயர் 2020-21 கவர்மெண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10.7 lakh crore இன் ஜிஎஸ்டி அலோன். ஜிஎஸ்டியில் மட்டும் அவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இட் அக்கௌண்ட் ஃபார் 40%, அதாவது டோட்டல் ரெவன்யூவில் 40% கான்ட்ரிபியூஷன் எதுலேருந்து மட்டும் இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸில் இருந்து மட்டும் இருக்குது. அது போக கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டிங்கிற கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. இந்த ரெவன்யூவை, இந்த அமௌண்ட்டை எதுக்கு கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா செலவு பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், டிஃபென்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அவங்க இன்டைரக்ட் டேக்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டேக்ஸ் அண்டர் கான்ஸ்டிடியூஷன். Article 265 of Indian Constitution provide that power to impose a tax is given only to the government and no other authority in a country can do so. Article 265 படி ஜிஎஸ்டி டேக்ஸை இம்போஸ் பண்ணுற பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த அத்தாரிட்டியும் அதை வந்து பண்ண முடியாது. த Construction further provides subject matter that can be dealt with union and state government separately in the list mentioned in 7th schedule. அதே மாதிரி யூனியனுக்கும் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக எந்தெந்த டேக்ஸு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத 7th ஷெடியூலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. The Constitution also provide the framework and safeguard related to taxation in India. இந்த கான்ஸ்டியூஷன் வேறு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரேம் ஒர்க், என்னென்ன எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும், அந்த ஃப்ரேம் ஒர்க், சேஃப்கார்ட், டாக்ஸேஷன் சேஃப்கார்டும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிக்கல் 286(1) prohibit the state from imposing any kind of tax on export of goods outside the state and import and export goods of outside India. அதாவது
ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை இம்போஸ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அவுட் சைடு இந்தியாவுக்கும் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் அவுட் சைடு இந்தியாவில் பண்ணுற இதுக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை வந்து வாங்க முடியாது. திஸ் மீன் தட் வேர் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் கிவ் அ பவர் டு த கவர்மெண்ட் டு இம்போஸ் அண்ட் கலெக்ட் டேக்ஸ். இட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட் இட் பை ப்ரொவைடிங் செர்டைன் சேஃப்கார்ட். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பவர் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டுக்கு இம்போஸ் அண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு, டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் இம்போஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருந்தாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷனும் சேஃப்கார்ட் பர்பஸ்க்காண்டி சில ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுத்துருக்கு. இதுதான் டாக்ஸேஷன் அண்டர் கான்ஸ்டியூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா இன்டைரக்ட் டாக்ஸேஷன்னா என்ன, ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட், டிமெரிட், ரெவன்யூ ஜென்ரேட் த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸு, டாக்ஸேஷன் அண்டர் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.